தமிழ் சினிமாவில் இயக்குனர், நடிகர், பாடகர், திரைக்கதை ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவராக வலம் வருபவர் தான் மிஷ்கின். இவரோட இயக்கத்தில் வெளியான படங்கள் தொடங்கி இவரோட நடிப்பில் வெளியான படங்கள், அவரது குரலில் வெளியான பாடல்கள் என அனைத்திற்குமே பெரும் ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. இப்படியான நிலையில டிராகன் படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மிஷ்கின் தான் சினிமாவில் இருந்து விரைவில் விலக திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இவருடைய இந்த பேச்சு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு வெளியான சித்திரம் பேசுதடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார் மிஷ்கின். முதல் படத்திலேயே விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி பெரும் வெற்றி பெற்றாரு. இந்த படத்திற்காக சிறந்த இயக்குனருக்கான பிலிம்ஃபேர் விருதையும் வாங்கியிருந்தார் மிஷ்கின். தனது முதல் படத்தில் ஏற்படுத்திய தாக்கம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிஷ்கினுக்கு பெரும் அடையாளத்தையே பெற்றுக் கொடுத்ததுன்னே சொல்லலாம். இதனால் அவரது அடுத்த படமான அஞ்சாதே படத்திலும் தமிழ் சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்த அவர் தவறவில்லை. இவரது இயக்கத்தில் வெளியான நந்தலாலா, யுத்தம் செய், முகமூடி, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், பிசாசு, துப்பறிவாளன் மற்றும் சைக்கோ படங்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவரது இயக்கத்தில் அடுத்து வெளியாக உள்ள படம் தான் ட்ரெயின். தலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் விஜய் சேதுபதி நடித்து உருவாகியுள்ள இந்த படம் மார்ச் மாதத்தில் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு தனி எதிர்பார்ப்பே உள்ளது. படத்தின் ரிலீஸ் பணிகள் நடைபெற்று வருது. மிஷ்கின் இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகராகவும் ஜொலித்து வராரு. மிஷ்கின் ஒரு படத்தில் இருக்கிறார் என்றால் அந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு தனி எதிர்பார்ப்பை ஏற்பட்டு விடுகிறது. மிஷ்கின் நடித்துள்ள படம் டிராகன். இந்த படத்தில் மிஷ்கின் வில்லனாக நடித்துள்ளார். அஸ்வத் மாரிமுத்து இயக்கிய இந்த படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் நிகழ்ச்சி நேற்று, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய மிஷ்கின் தான் விரைவில் சினிமாவை விட்டு விலக உள்ளதாக தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியில் மிஷ்கின் பேசும்போது, நான் பாட்டில் ராதா நிகழ்ச்சிக்கு பின்னர் சுமார் 1 ஆண்டிற்கு எந்த மேடையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என இருந்தேன். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 3 பேர் தான் காரணம். ஒன்று அகோரம் சார், அஸ்வத் மாரிமுத்து மற்றும் பிரதீப் ரங்கநாதன் ஆகிய 3 பேருக்காகவும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். மிஷ்கினிடம் அவரது புகைப்படத்தை காட்டி அவர் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பதிலளிக்கும் போது, கண்ணு தெரியாத மான்ஸ்டர், கொஞ்சம் நல்லவர்களும் நிறைய கெட்டவர்களும் உள்ள சினிமா உலகத்தில் அதிகம் கஷ்டப்பட்டு கொண்டு ஏதோ சமாளித்து கொண்டு உள்ளார். விரைவில் சினிமாவை விட்டு வெளியே போகப் போகிற இயக்குனர் என கூறினார். மிஷ்கினின் இந்த பேச்சு ரசிகர்களையும் அந்த அரங்கில் இருந்தவர்களையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. மிஷ்கின் இப்படி முடிவெடுக்க பாட்டில் ராதா இசை வெளியீட்டு விழாவில் மிஷ்கின் பேசியதற்கு வந்த எதிர்ப்புகள் ஒரு காரணமாக இருக்குமோ என்ற கேள்வியும் பலருக்கு எழுந்துள்ளது. மேலும் மிஷ்கின் சினிமாவில் தனது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். மனைவி மற்றும் குடும்பத்தை பிரிந்து வாழ்கிறார். அப்படியான மிஷ்கின் சினிமாவில் இருந்து விலக முடிவு எடுத்துள்ளார் என்றால் அவருக்கு மிகவும் கசப்பான அனுபவங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். அதனால் தான் மிஷ்கின் இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளார் என ரசிகர்கள் பேசி வராங்க. இவரோட இயக்கத்தில் உருவாகி ரிலீஸ் ஆகாமல் உள்ள படம் என்றால் அது பிசாசு 2. ஆண்ட்ரியா நடித்துள்ள இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிஷ்கின் சினிமாவை விட்டு விலக முடிவு எடுத்தது குறித்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் மிஷ்கின் தொடர்ந்து படங்களை நடிக்கவும் இயக்கவும் வேண்டும் என கோரிக்கை வைத்து வராங்க. இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப். இது ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும். கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக வாங்குகிற பொருட்களே இங்கே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆப் ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய திரை டாக்கீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.